வணக்கம் நண்பர்களே. 2 நாளாக கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஒன்றும் செய்ய முடியல. அதனால் வீடியோ போட முடியல. ஸ்ரீசக்தி 462. சரி, இன்றைக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தா 430 நேற்று ரிசல்ட்டு. ஓகேங்களா? நேற்றும் சரி, அதுக்கு முன்னாடி நாளும் சரி, இந்த 155 வந்து நான் மிஷின் நம்பரில் கணக்கு எடுத்ததில் எனக்கு 155 எடுத்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இடையில இந்த 907 எனக்கு கொஞ்சம் வின்னிங் கன்ஃபார்மாக கிடைக்கல. இந்த 430க்கு நேற்று என்ன பண்ணேன்னா 034 அப்படி சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். ஆனால் நேற்று நம்ம வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் கொடுக்கும்போது கூட ஏபியில் 03 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா இந்த 034 கொஞ்சம் எப்படி மாறி வரும்னு தெரியலையே, ஒரு வேளை இந்த 03 ஏபியில் வருமோன்னு கணக்கு எடுத்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறி 430ன்னு அப்படியே மாற்றி இப்படி அடிச்சிட்டாங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங்கில் இருக்குது? 430 1க்கு 2. இப்போ நான் போர்டு வைஸு அப்படின்ட்டு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து போர்டில் என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பார்த்திங்கன்னா 1க்கு 1, 1க்கு 2, 1க்கு 1, 1க்கு 2, 2க்கு 1, 1க்கு 9, 1க்கு 4, 1க்கு 9, 1க்கு 4 அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4க்கு அப்படின்னு வந்து நிற்கும்போது 112194 இந்த இடத்துல 1க்கு 9 பார்த்திங்கன்னா 1க்கு 9, அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் 1க்கு 9, 9க்கு 4 அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4க்கு ஒரு வேளை இவன் பவரில் வச்சா 7 அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கு வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க, அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2க்கு 4, 4க்கு 1, 2க்கு 4, 4க்கு 1, 1க்கு 5, 1க்கு 5, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5க்கு 0, 5க்கு 0, 0க்கு 3 அப்படின்னு டேரெக்டாக கொண்டு வந்தாங்க. 0க்கு 3 அப்படிங்கும்போது ஒரு வேளை இன்றைக்கி 0க்கு 3, 5க்கு 0வும் டேரக்ட் பவரில் இருக்குது, 0க்கு 3 டேரக்ட் பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வேளை இன்றைக்கி 3க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை 8 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடலாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4க்கு 8, 1க்கு 5, 5க்கு 7, 7க்கு 0, 4க்கு 8, 4க்கு 8, 8க்கு 1, 1க்கு 5, 5க்கு 7, 7க்கு 0 அப்படிங்கும்போது திருப்பி கொண்டு வந்தால் 7க்கு 0 அப்படின்னு கொண்டு வந்ததுனால நம்மளுக்கு வந்து ஒரு வேளை 2ன்னு கொண்டு வரலாங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சி போர்டில் ஒரு வேளை 0க்கு 2 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ இதுபடி பார்த்தா எனக்கு 782 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. ஓகேவா? உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. 782. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இது இந்த மந்த்து சார்ட்டில் நான் எடுத்திருக்கேன் ஒரு செட்டு. இதுக்கு அடுத்தது இந்த இயர்லி சார்ட்டை கணக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 530க்கு 514, இங்கே 430க்கு அப்படின்னு கணக்கு வரும்போது 414 வருமா அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்தால் நான் அந்த 430க்கு நான் கணக்கு எடுக்கலை. நான் எடுக்க கணக்கு வந்து இந்த 531க்கு கணக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோம். ஏன்னா இது வந்து கடைசியாக வந்த இன்னைய தேதிக்கு போன வருஷத்தில் 531 தான் அடிச்சிருக்கான். ஸோ இந்த 531 அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது நான் 531க்கு தான் நான் இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுக்க போகிறேன். 430 வச்சு ஒரு மேட்ச் பண்ணி எடுத்துகிறேன். சரி, 531 அப்படிங்கும்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 531க்கு வந்து நம்மளுக்கு 582 இருக்குது. ஓகேவா? 531க்கு 582 இருக்குது. நான் வந்து 782 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது 782, 582 ரெண்டுமே உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்மளுக்கு நேற்று வந்து 4க்கு வந்து ஒரு வேளை +1 5ஆக வச்சா வைக்கலாம், அப்படி இல்லை பவராக வச்சாலும் வைக்கலாம். அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது கணக்கில். சரி, இந்த 531க்கு 782, 582. சரி, இதுக்கப்புறம் இந்த ஒரு டார்கெட்டுக்கு அப்புறம் 500
31 அப்படிங்கும்போது வேறு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 0 அப்படிங்கும்போது 1க்கு 9 அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேலையாக 531க்கு 582. ஸோ அதுக்கு அப்படியே இந்த ஒரு 15-16 தேதிக்கு மேலே 531 அப்படின்னு பார்த்தோம்னா இது கணக்கில் வந்தால் எடுத்துங்க நண்பர்களே. நான் வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்க்கு சொல்கிறேன். உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் தாராளமாக எடுத்துங்க, அவ்வளோதான். சரியா? 531 ஏன்னா நிறையா எடுத்து நிறைய கெஸ்ஸிங்கில் லாஸ் ஆகிற மாதிரி நான் 2 செட்டு இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இது இல்லாமல் இன்னும் 2 செட்டு மட்டும் கொடுப்பேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க, ஓகேவா? சரி, 531 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 541 இருக்குது, ஓகேவா? 54 அப்படிங்கும்போது 1ங்கும்போது 0, 4க்கு 9 அப்படின்னா 4க்கு 9 அப்படின்னா 3க்கு வந்து 8, 1க்கு வந்து 5 அப்படின்னா வந்து 085. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை பிசியில் கூட எடுத்துங்க, ஓகேவா? பிசியில் கூட 85, 085ன்னு ஒரு செட்டு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இந்த 4D சார்ட்டு நான் ஒரு சார்ட்டு மெத்தடை வச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டை வச்சு ஒரு செட் எடுத்திருக்கேன். அடுத்தது இயர்லி சார்ட்டில், அதாவது போன வருஷத்தில் இந்த தேதியில் அடித்த அந்த 531 கணக்குக்கு ஒரு செட்டு மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு செட்டு இந்த 4D மேட்ச் பண்ணி நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 4531 அப்படின்றத அடிச்சிருக்கேன். அந்த ஃபுல் போர்டு 4Dயோடு எடுத்தால் 4531 அப்படின்னா நம்மளுக்கு எங்கே கணக்கு வருது அப்படிங்கிறது 4531க்கு 4531. ஏன்னா அந்த எல்லாமே ரிசல்ட் வந்து நேற்று வந்து ரிசல்ட் 430க்கு தான் நம்ம எடுத்து பார்ப்போம். நான் வந்து ஒரு சின்ன சேஞ்சாக எடுத்து பார்ப்போம், ஒரு செட்டு 2 செட்டு தானே, ரொம்ப பெருசாக இல்லையே அப்படிங்கிறதுனால நான் அது மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன், ஓகேவா? சரி, இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 532 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 532க்கு 107 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் 532 அப்படிங்கும்போது 106 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுங்க, சரியா? 532க்கு 106, 531 ரிசல்ட்டு அப்படின்னா 106 கணக்கு வருது. இது மாதிரி எடுக்கும்போது தான் எனக்கு வந்து அன்றைக்கி மிஸ் ஆனிச்சு. இருந்தாலும் இந்த சார்ட்டு படி ஒரு சில நாள் உட்காரும், ஒரு சில நாள் மிஷின் நம்பர் வச்சு உட்காரும், இதுதான் வந்து நேச்சர். சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தோன்னா 531க்கு வந்து நாட் 2க்கு 3 அப்படிங்கும்போது நேற்று வந்து 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நாட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு, அதையும் வச்சுங்க, அவ்வளோதான் நண்பர்களே. நான் ரொம்பலாம் எடுக்கல, 5 செட்டு எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் எந்தளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துங்க. ஏன்னா இதுக்கு பக்கத்தில் இந்த ஏரியாக்குள்ளே தான் இவன் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் இந்த 10 தேதி இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இவன் வந்து இன்றைக்கி எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. சரி, இப்போ நான் ஃபைனலாக உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 782, 582, 085, 106, நாட் 1, அவ்வளோதான். மொத்தம் 5 செட்டு தான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இதுபடி பார்த்தா எனக்கு வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 or 5, அவ்வளோதான். இதுபடி தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 2 வாய்ப்பு இருக்குது, 8 வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு வருதோ எடுத்துங்க. இதுதான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங், சரியா? இதையும் தாண்டி மிஷின் நம்பர் வரும்போது வாட்ஸ்அப்பில் விருப்பம் தான் நீங்கள் கெஸ்ஸிங் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். இதான் நம்பர், விருப்பம் இருக்கிற நண்பர்கள், வேறு ஒன்று இல்லை, சரிங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை.
இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.